Hello everyone, welcome to my class. Dr. Shobana's notes are now available for MA TANSKI syllabus. இங்கே கீழே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க 7 பேப்பர்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதாவது ட்ராமா, போயட்ரி, போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர், கண்டெம்பரரி லிட்ரரி கிரிட்டிசிசம், லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், ட்ராவல் ரைட்டிங் அண்ட் ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட். இந்த 7 பேப்பர்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ்ஸே, பேராகிராஃப்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் நந்தன் பை சி.டி. இந்திரா. இது இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் நந்தன் கதை இல்லைன்னா த லெஜெண்ட் ஆஃப் நந்தன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்கு. தமிழில் தான் அது நந்தன் கதை, இந்திரா பார்த்தசாரதி எழுதினது. அது இங்கிலீஷில் சி.டி. இந்திரா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க நந்தன்ற நேமில். ஓகே, ஸோ இது ரைட்டிங்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்டில் யூனிட் 4 ட்ராமா செஷனில் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கு. Before getting into the topic, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Now, an author introduction for C.T. Indra. C.T. Indra is a respected Indian scholar and translator who worked as a professor at the University of Madras and headed the English department for many years. So, Department of English ஓட HOD இருந்திருக்காங்க University of Madrasல C.T. Indra. அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்காலராகவும் டிரான்ஸ்லேட்டராகவும் பார்க்குறோம். She has translated many important Tamil works into English, including The Legend of Nandan, which is the translation of the Tamil play நந்தன் கதை பை இந்திரா பார்த்தசாரதி. ஸோ இந்திரா பார்த்தசாரதியோட நந்தன் கதையை தான் அவங்க த லெஜெண்ட் ஆஃப் நந்தன் இல்லைன்னா நந்தன் அப்படின்னு ரெண்டாவும் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நந்தன். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இந்த ட்ராமாவை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. Her work helps Indian and international readers understand Tamil literature better. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தமிழ் லிட்ரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா இன்டர்நேஷ்னலாக வைடாக ஃபேம் அதுக்கு கிடைக்குது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது மூலமாக. ஃபிக்ஷன் இன்ட்ரடக்ஷன். ஓகே, yes, I've checked it. Fiction அல்லது drama. So, introduction to the play. Nandan, also called as the Legend of Nandan, is a well-known Tamil story that talks about the struggle of a man from a lower caste who wants equality and respect. Okay, இந்த ஒரு ஃபேமஸான கதை தான் நந்தன் கதை. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஈவன் பிஃபோர் இந்திரா பார்த்தசாரதி ரோட் அந்த ஸ்டோரி வந்து வழி வழியாக வரக்கூடிய கதையை தான் ஒரு உண்மை கதையாகவே பார்க்கப்படுது. இது வந்து ஒரு சிதம்பரம் டெம்பிளுக்கு போக விரும்பின ஒரு லோ காஸ்ட் மேனோட ஒரு ஆசை தான் வந்து நந்தன் கதை. ஓகே, இட்ஸ் அ வெல் நோன் தமிழ் ஸ்டோரி. ரொம்ப வடிவழியா பேசப்பட்டு வந்த கதை தான். இட் இஸ் அ ஸ்ட்ரகிள் ஆஃப் அ மேன் ஃப்ரம் அ லோயர் காஸ்ட் ஹூ வாண்ட்ஸ் ஈக்வாலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். இது வந்து ஒரு கீழ்த்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு அந்த காஸ்ட்டை சேர்ந்த ஒரு ஆளோட ஒரு லாங்கிங்னஸ், ஹி வாண்ட்ஸ் டு பி ரெஸ்பெக்டட் அமங் த சொசைட்டி. ஓகே, சொசைட்டியில் தன்னை மதிக்கணும்னு விரும்புகிறப்போ அவன் பண்ண அந்த போராட்டங்கள் மாதிரி அதை பார்க்கலாம். Set in a time when society was divided by caste, Nandan wants his people to live with dignity and hopes that devotion to God can help them find freedom. அவன் வாழ்ந்த பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேஸ்ட் டிவிஷன் உள்ள பீரியட் தான் நந்தன் வாழ்ந்த டைம். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு என்ன ஆசைன்னா அவனோட மக்களும் வந்து என்னவா வாழணும் அப்படின்னு சொல்கிறான், டிக்னிட்டியோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். அண்ட் ஹோப்ஸ் தட் டிவோஷன் டு காட் can help them find freedom. அவன் என்ன நம்புறான், கடவுள் மேல உள்ள பக்தி வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்னு நம்புறான். The story reflects real problems faced by people considered untouchables and explores themes of faith, social inequality and courage. So untouchable, the தீண்டத்தகாதவர்கள், தீண்டாமை ஒழிப்புன்னா நம்ம காந்தி டைம்ல பேசுறோம் இல்லையா, அவர் கொண்டு வந்த அன்டச்சபிலிட்டியை வந்து அறவே ஒழிக்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருக்கோம். ஸோ அன்டச்சபிளா வந்து அவங்கள நிறைய பேர் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அவங்களோட சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த கதை வந்து நல்லா போர்ட்ரே பண்றதா நம்ம பார்க்கலாம்.
A detailed summary of the play. Nandan, born into the Parayan community, one of the most oppressed Dalit caste, is deeply disturbed by the sick, unhygienic and hopeless conditions his people endure. So, நந்தன் வந்து இந்த ஒரு low caste communityல பிறந்ததா அங்க சொல்றாங்க, and he is deeply disturbed by the sick, unhygienic and hopeless conditions his people endure. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க பீப்புளோட அந்த வாழும் அந்த நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப அன்ஹைஜீனிக்கா வாழ்றாங்க. சிக்கான ஒரு என்ன நல்ல ஹெல்தியா அவங்க எதுவும் எடுத்துக்கிறதுல, ஹோப்லெஸ் கண்டிஷன்ஸ்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க மக்கள். The Parayans do important religious works for society. ஆனா அவங்க வந்து நிறைய சொசைட்டில நிறைய முக்கியமான சேவைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. They make drums, ஓகே, சப்ளை ஃப்ளோரல் ஆஃபரிங்ஸ், கடவுளுக்கு தேவையான அந்த ட்ரம்ஸ் ப்ரிப்பேர் அந்த மாட்டு தொல்லேருந்து செய்யறதெல்லாம் பண்றாங்க. காடுக்கான ஃப்ளோரல் ஆஃபரிங்ஸ் பண்றாங்க. அண்ட் ஒர்க் ஆன் டெம்பிள் பாண்ட்ஸை கிளீன் பண்றதெல்லாம் அவங்க ஒர்க்கா இருக்கு. பட் தேர் நாட் அலவுட் இன்சைட் த டெம்பிள் ஆர் கிவன் பேசிக் ரெஸ்பெக்ட் பிகாஸ் ஆஃப் தி காஸ்ட். இது எல்லாம் பண்றாங்க, கடவுளுக்கு தேவையான எல்லாம் பண்றாங்க. ஆனா கடவுளை பார்க்க அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அவங்க கேஸ்ட் வந்து நீங்க வந்து என்ன அப்ரஸ்ட் கேஸ்ட்னு அவங்கள வச்சிருக்காங்க. ஸோ நந்தன் இஸ் ட்ரபிள்ட் நாட் பை ஹிஸ் பர்த் பட் ஹவு ஹிஸ் பீப்புள் அக்செப்ட் தேர் சேட் ஃபேட், பிலீவிங் தெம்செல்ஸ் டு பி கர்ஸ்ட் அண்ட் மென்ட் ஒன்லி ஃபார் ஸ்லேவரி. அப்போ நந்தன் வந்து தன்னோட பிறப்புக்காகலாம் அவனுக்கு கவலையெல்லாம் இல்லை, இப்படி பிறந்துட்டோம்லாம் அவன் வருத்தப்படல. ஆனா ஏன் தன்னோட மக்கள் இதை அப்படியே ஏத்துக்கிறாங்க, ஏன் வந்து அதாவது சபிக்கப்பட்டவர்லாம் அவங்களே ஏத்துக்கிறாங்கன்றதுதான் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்லேவரி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு அவனுக்கு கவலையா இருக்கு. He wants his people to live a better life, to believe in themselves and to be treated as humans. ஸோ அவனோட மக்கள் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறான். முதல் நம்மளை நம்பணும்னு ஆசைப்படுறான். நம்மளை ஒரு மனுஷங்க மாதிரி நடத்தணும் மற்றவங்க, அதுக்கு நீங்க போராடணும்னு சொல்றான். Nandan tries to change their way of thinking. He tells them they must become clean, disciplined and believe that devotion to God, that is bhakti, is open to all and not just to the upper caste. அப்போ அவன் என்ன சொல்றான் அவனோட ஆளுங்களுக்கு அப்படின்னு சொன்னா, கிளீனா இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும், டிவோஷன் டு காட், பக்தி அப்படிங்கிறது பெரிய ஆளுகளுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஜாதிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்றான். அப்பர் கேஸ்ட் மட்டும் அது கிடையாதுன்னு சொல்றான். நந்தன் believes that true love of God without mediators or rituals controlled by upper caste can give anyone dignity and salvation. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, லவ் ஆஃப் காட் போதும், கடவுள் மேல உண்மையான அன்பு போதும், நடுவுல வந்து பூஜாரிகளோ இல்லை யாரும் மீடியேட்டர்ஸ்ன்ற போர்வையில யாருமே நம்மளுக்கு தேவையில்லை. கடவுள் மேல உண்மையில பக்தி இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், சொர்க்கத்தை அடையலாம், கடவுளோட பாதத்தை அடையலாம்னு சொல்றான். He tries to inspire his people, encouraging them to worship sincerely, take pride in themselves and not accept being treated worse than animals. ஸோ அவன் வந்து தன்னோட மக்களை இன்ஸ்பயர் பண்ண நினைக்கிறான், என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான். வர்ஷிப், சின்சியரா வர்ஷிப் பண்ணுங்க, உங்களை பற்றி நீங்களே கர்வம் கொள்ளுங்கள் அப்படின்றான். டேக் ப்ரைட் இன் தெம்செல்ஸ், யூ பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நமக்கு தாழ்த்தப்பட்டவங்க, நம்ம இப்படித்தான் சபிக்கப்பட்டவங்களா நினைக்காதீங்கன்னு சொல்றான். அண்ட் நாட் பீங் அக்செப்டட், ட்ரீட்டட் வர்ஸ் தென் அனிமல்ஸ், ஒரு மிருகங்களை விட கேவலமா நடத்துறதை அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றான். நந்தன்ஸ் டிவோஷன் டு லார்ட் சிவா, எஸ்பெஷலி நடராஜா at the Chidambaram temple, gives him a spiritual goal. He wants to see the deities dance and worship in the temple like anyone else, but society does not accept this. The upper castes are threatened by the change he is bringing, as people are now thinking for themselves and questioning the old ways. நந்தன் அடுத்து வந்து இந்த கதையில என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்படி இருக்கிற நந்தனுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருக்கு, ஒரு பெரிய கோலாவே நினைக்கிறான். சிதம்பரம் போய் நடராஜரை தரிசிக்கணும் அப்படிங்கிறது அவனோட கோல், ஸ்பிரிச்சுவல் கோல் அது. He wants to see the deities dance. அங்க வந்து ஆடல் வல்லானா தான் இருக்கிறாரு சிவபெருமான். ஸோ அந்த ஆடல் வல்லான பார்க்கணும். அண்ட் வர்ஷிப் இந்த டெம்பிள் லைக் எனிவன் எல்ஸ், மற்றவர்கள் போல தானும் தரிசிக்கணும்னு நினைக்கிறான். பட் சொசைட்டி டஸ் நாட் அக்செப்ட் திஸ். ஆனா அந்த சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ண மாட்டுது. த அப்பர் கேஸ்ட் ஆர் த்ரெட்டன்ட் பை த சேஞ்ச் இஸ் பிரிங்கிங். அதுக்கப்புறம் வந்து இவன் அவங்க மக்கள் மத்தியில ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறான் இல்லையா, நான் இப்படியெல்லாம் நம்மளை நடத்துறதை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றான். நம்ம வந்து என்ன பண்ண மதிக்கணும்னு சொல்றான். ஸோ இந்த விஷயம் எல்லாம் அவங்க மேல்
கீழ்த்தட்டு மக்களுக்கு போறப்போ அவங்க வந்து இது என்னடா இவன் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரான். எப்பவுமே சேஞ்சஸை விரும்ப மாட்டாங்க. பெரிய இடத்துல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களுக்குள்ள வர சேஞ்சஸை பொதுவா அவங்க ரசிக்கிறது கிடையாது. ஸோ ஓல்டு வேஸ் ஏன்னா பழைய விஷயம் அப்படியே போயிட்டு இருந்த வரைக்கும் தான் அவங்க சௌகரியமா இருக்க முடியும், சொகுசா வாழ முடியும். கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுட்டா அந்த சந்தோஷம்லாம் போயிடும் இல்லையா? ஸோ நேச்சுரலா இந்த பெரிய பொசிஷன்ல இருக்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. The upper caste first tried to stop Nandan by using force, but then realized that he cannot be controlled by trickery. The Vaidya, Brahmin priest, and others come up with a plan. They pretend that God appeared in a dream and wants Nandan as his main devotee, but only if he proves his devotion by passing through a fire ordeal. இப்போ அந்த அப்பர் காஸ்ட் பீப்புள் எல்லாம் என்ன அவனை மொதல் ஃபோர்ஸ் வச்சு அவனை ட்ரை பண்றாங்க, அவனை அடக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அப்புறம் என்ன ரியலைஸ் பண்றாங்கன்னா, இவன் இப்படியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த பிரீஸ்ட்ஸ் எல்லாம் பிராமின் பிரீஸ்ட் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஹெட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பிளான் பண்றாங்க. தே பிரிட்டெண்ட் தட் காட் அப்பியர்ட் இன் அ ட்ரீம். அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு கனவு வந்தது நந்தா, நீ தான் வந்து மெயின் டிவோட்டி ஆச்சே, பட் ஒன்லி இஃப் அண்ட் வாண்ட்ஸ் நந்தன் அஸ் இஸ் மெயின் டிவோட்டி, பட் ஒன்லி இஃப் ஹி ப்ரூவ்ஸ் ஹிஸ் டிவோஷன் பை பாசிங் த்ரூ அ ஃபயர் ஆர்டியல். ஒரு ஃபயர் ஆர்டியல், ஒரு சோதனை அவனுக்கு வைக்க போறேன். தீயில வந்து அவன் குதிச்சு மீண்டு எழுதான்னா அவனை வந்து என்னோட மெயின் டிவோட்டி ஆக்கிக்கிறேன்னு சிவபெருமான் சொல்லியிருக்கிறாருன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன் திஸ் வே தே ஹோப் டு கெட் ரிட் ஆஃப் நந்தன் அஸ் நோ நார்மல் பர்சன் குட் சர்வைவ் இட். ஏன்னா இதை ஒரு சாதாரண மனிதன் யாராலையும் இது கடக்க முடியாத ஒரு சோதனையை அவனுக்கு கொடுக்குறாங்க. தே மனிப்புலேட் சுச்சுவேஷன் சோ தட் அப்பேரண்ட் மிரக்கிள்ஸ் அக்கா. அது என்ன சொல்றாங்க, எத்தனையோ மிரக்கிள்ஸ், கடவுள் உன்னை வந்து ஏத்துக்கிட்டான்னா மிரக்கிள்ஸ் நடத்துவார், அற்புதம் நடத்துவார்னு சொல்றாங்க. such as harvest being completed overnight through deception, making it seem like divine favor. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இல்லையா, ஹார்வெஸ்ட் எல்லாம் ஒரே நைட்ல நடக்கும், அதெல்லாம் வந்து கடவுள் உன்னை ஏத்துக்கிட்டார்னா செஞ்சு தருவார் இல்லையா, அது மாதிரின்னு சொல்றாரு. அண்ட் thus pretend that நந்தன் has special blessings. உனக்கு ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ் இருக்கு நந்தா, அதனால நீ வந்து இதை செய்யின்னு சொல்றாங்க. Nandan, innocent and truly devoted, believes in miracles and the promises of equality. He readies himself for the fire ordeal, even as his own people begin to distance themselves, afraid of the troubles his actions bring. இப்போ என்னன்னா ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் தான் நந்தன். ஓகே, he may be a strong-willed man, ரொம்ப தைரியமானவனா இருக்கலாம், ஆனா இன்னசென்ட். ஓகே, அவன் வந்து அப்படியே நம்புறான், ஓ கடவுளே சொன்னாரா அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த ப்ராமிசஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி, அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீயும் கோயிலுக்கு வரலாங்கிறப்போ அது ஈக்குவலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான்ல, அதுக்காக அவன் ரெடி ஆகுறான். ஃபார் த ஃபயர் ஆர்டியல், even as his own people begin to distance themselves. அவங்க மக்கள் எல்லாமே விட்டு இது என்னடா அவன் புதுசா ஏதோ பிரச்சனை கிளப்புறானே அவங்களாம் பயப்படுறாங்க. his only desire is that his people continue hoping even if he dies. That his people continue hoping even if he dies. When the time comes, Nandan enters the fire, his beloved Abhirami at his side, believing this act will purify him and bring his people freedom. In reality, this act is a trap by the upper caste to remove him as a threat. ஸோ அவனோட ஒரே ஆசை என்னன்னா, தான் இறந்தா கூட அவங்க மக்களுக்கு வந்து ஹோப் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த டைம் வருது, அந்த அவங்களோட ட்ராப் தான் அது, அந்த அப்பர் கேஸ்ட் பீப்புளோட ட்ராப் தான் அந்த ஃபயர் ஆர்டியல். ஸோ தீக்குள்ள இறங்கி நீ வெளியே வந்தேன்னா காட் வந்து உன்னை அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அது எதுன்னு சொன்னோன்னா ஹி பிலீவ்ஸ் இட். ஓகே, அவனோட அபிராமியோட அவன் வந்து ஹி இஸ் என்ட்ரிங் இன் டு த ஃபயர் அட் his side. He enters into the fire with his beloved Abhirami at his side, believing this act will purify him and bring his people freedom. தன்னோட மக்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கும் இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஓகே, இன் ரியாலிட்டி திஸ் ஆக்ட் இஸ் a trap by upper caste to remove him as a threat. ஆனா இது வந்து ஆக்சுவலி ஒரு ட்ராப் தான், அப்பர் கிளாஸ் பீப்புள் விரிச்ச வலையில அவன் விழுந்துட்டான். நந்தன் ஸ்டோரி ends with a sacrifice, a loyal son of his community who tried to lead them to a higher, more dignified life, only to become a victim of the very powers he stood against. இவனோட ஸ்டோரிங்கிறது ஆக்சுவலா அவனோட கதை வந்து முடிஞ்சிருது, நந்தன் இறந்து போயிடுறான் அந்த ஃபயர்ல. ஆனா ஒரு லாயல் சன் ஆஃப் த கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிக்கான ஒரு சிம்பிளா இருக்கான். அவங்கள வந்து தூக்கி நிப்பாட்டணும்னு நினைக்கிறான். அவங்க இப்படியே வந்து ஸ்லேவரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தங்களை தாங்களே தாழ்த்திக்கிட்டு வாழக்கூடாது,
தாங்களும் ஒரு மனிதர்களா மத்தவங்களோட ஈக்குவாலிட்டி கிளைம் பண்ணி வாழணும்னு நினைக்கிறான். ஆனா இது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா அதுக்கான விக்டிமா அவன் ஆயிடுறான். ஸோ ஹி பிகம்ஸ் அ விக்டிம் ஆஃப் த வெரி பவர்ஸ் he stood against. யாருக்கு எதிரா நின்னானோ அவங்க விரிச்ச வலையிலேயே விழுந்துடுறான். His legend becomes a symbol for all those who are oppressed. ஸோ நந்தன் கதை அப்படிங்கிறது சிம்பல். நந்தன்றது ஒரு சிம்பல். இந்த அடக்கப்படுறவங்களுக்கு ஒரு சிம்பல் தான். இன்ஸ்பைரிங் ஹோப். ஒரு ஹோப் கொடுக்கிறது. தட் நோ மேட்டர் ஹவு ஹார்ட் த ஃபைட் ஃபார் ஈக்குவாலிட்டி அண்ட் டிக்னிட்டி இஸ் வொர்த் பர்சியூயிங். ஈக்குவாலிட்டிக்கும் டிக்னிட்டிக்கும் எந்த விஷயத்துக்காகவும் எதை வேணாலும் இழந்து போராடலான்ற ஒரு இதை தர்றது தான் இந்த கதை. கன்க்ளூஷன். The play ends as a powerful message against caste oppression and social injustice. Nandan, born into a lower caste, uses his deep devotion to Lord Shiva to change the idea that spiritual worth depends on birth. Okay, so இந்த ஸ்டோரி வந்து ஒரு மெசேஜா தான் இருக்கு. caste oppressionக்கு எகெயின்ஸ்டான ஒரு மெசேஜ். ஓகே, சோஷியல் இன்ஜஸ்டிஸ், caste oppressionக்கான ஒரு மெசேஜா இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். நந்தன் ஒரு லோவர் casteல பிறந்தாலும் தன்னோட டிவோஷன் மூலமா என்ன நினைக்கிறான் அப்படின்னா, டிவோஷன் வந்து இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறான். ஏழையோ பணக்காரனோ பெரிய ஜாதியோ சின்ன ஜாதியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் கடவுளை அடையலாம்னு நினைக்கிறான். through his faith he shows that true devotion and purity of heart. ஏன்னா கடவுளுக்காக அவன் எதை வேணாலும் செய்ய தயாராகிறான். தீக்குள்ள இறங்குறப்போ உயிரை விடுவோன்னு அவனுக்கு தெரியாம இருக்காது. ஸோ மிரக்கல் நடக்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு அவனுக்கு தெரியாம இருக்காது. ஆனாலும் இறங்குறான். ஏன்னா அவங்க முன்னாடி அவன் அப்படி வாழ்ந்து காமிக்கிறான். அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அவனோட அந்த வாழ்க்கைன்னு நினைக்கிறான். Through his faith he shows that true devotion and purity of heart are beyond caste and social status. அப்போ டிவோஷன், பியூரிட்டி ஆஃப் ஹார்ட் எல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. caste டிஸ்கிரிமினேஷனுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரு நந்தன். Indira Parthasarathy and C.T. Indra together emphasize that spirituality and humanity should unite people, not divide them. Okay, Indira Parthasarathyயோட ஸ்டோரி தான் இட்ஸ் பீங் டிரான்ஸ்லேட்டட் பை C.T. Indra. ஸோ இந்த ரெண்டு கதைகள் மூலமா நம்ம என்ன எம்பசைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஹியூமானிட்டி, மனித இனம் வந்து மக்களை ஒன்றிணைக்கணும், பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீமா இந்த ஸ்டோரிக்குள்ள நம்ம இருக்கதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூ வாட்சிங் ஃபார் மோர் சச் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் for more such videos.